ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குருபூஜை விழா நடைபெற்றது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் நமது மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் தெய்வ திருமகனார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜெகநாத் மிஸ்ரா, பாரத ரத்னா விருது என்பது தேவருக்கு பெருமை அல்ல, அந்த விருதுக்குத்தான் பெருமை என கூறினார். ஐயா தேவர் ஐயாவுக்கு கட்டாயம் பாரத ரத்னா விருது இதற்கு முன்னாடியே கொடுத்திருக்கப்பட வேண்டும். அவர் ஒரு சித்தர், வாழும் தெய்வம், வாழ்ந்த ஒரு தெய்வம். அவரை போன்ற இந்த காலத்தில் அவரை போன்ற ஒரு மனிதரை மக்களுக்காக முழுவதும் தியாகம் செய்து தன் சொத்துக்களை பூரா ஒட்டுமொத்த மக்களுக்கும், ஜாதி மதம் பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த ஒரு மகான். அந்த மகானுக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பது மிகச் சிறப்பாக இருக்கும். நாங்களும் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாரத ரத்னா விருதை நாங்களும் வலியுறுத்துவோம்.